வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. நான் வர வாரத்தில் ஒன் டேயில் நான் என்ன சமைச்சேங்கிறத ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாக நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் நான் தேவையான நெய் சேர்த்துருக்குறேன். அது கூட எல்லா மசாலா பொருளும் சேர்த்துக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை எல்லாமே நம்மக்கிட்ட என்னென்ன கல்பாசி எல்லாமே சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கணும். அப்புறமா நம்ம பச்சை மிளகா, புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துடணும். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கணும். எப்போதுமே ரைஸ்லாம் ஒரு வதக்குத மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நீங்கள் தண்ணியோட தேங்காய் பால் என்ன சேர்த்தாலுமே சாதம் உதிராக வரும். அதுக்காக தான் நான் எப்போவுமே பிரியாணி எல்லாத்துக்குமே பிரியாணி கூட நான் அந்த மாதிரி வறுத்துட்டு தான் அப்புறமா நான் சேர்ப்பேன். நீங்கள் தண்ணியை சூடு பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே டைரெக்டாகவும் சேர்க்கலாம். சூடு பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அவசரனால அப்படியே பண்ணிட்டேன். தேவையான உப்பு சேர்த்துடணும். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீடியமில் வச்சு ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக உதிராக வந்திருக்கு. இது கூட சிக்கன் குழம்பு, குருமா ஐட்டம், ஒயிட் குருமா எல்லாமே இதுக்கு ரொம்ப சூட் ஆகும். நான் இன்றைக்கி பக்கோடா ஒயிட் குருமாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த செட் மெனுலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.